நீங்க சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாம் இவங்கெல்லாம் வந்து அனுமதி சந்திக்க நேரம் கேட்டாங்க, அவங்க வந்து மறுத்துட்டாங்க, அதனால சந்திக்கல அப்படின்னு சொல்றீங்க. எடப்பாடி ம். பழனிசாமி தான் இந்த சந்திப்பை தவிர்த்துட்டாரு, வரவேற்கலாம்னு நினைச்சாரு, ஆனா சந்திப்பை தவிர்த்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வக்ஃப் போர்டு சம்பந்தமா நாடாளுமன்றத்துல எதிர்த்து ஓட்டு போட்டாங்களே, தெரியுமா அது உங்களுக்கு? இல்ல தம்பிதுரை. சார், இந்த விஷயத்துல ஃப்ளோர்ல அதை பத்தி இல்ல எல்லாம் பேச இந்த மாட்டேன். விஷயத்துல வர 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 இல்ல சார், வக்ஃப் போர்டு சம்பந்தமா நாடாளுமன்றத்துல எதிர்த்து ஓட்டு போட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? ம், யாரு? மூத்த அரசியல்வாதி. மூத்த அரசியல்வாதி யாரு? தம்பிதுரை. சட்டமேதை சி.வி. சண்முகம், சந்திரசேகர்லாம் 3 பேர். அப்புறம் அதுதான் ஆச்சரியப்படுவீங்க என்னன்னா, மிஸ்டர் தர்மர் எம்பி, அண்ணனால அறிமுகப்படுத்தப்பட்டவர். அங்கதான் அந்த தர்மரை போட்டதால தான் சண்டையே ஏற்பட்டு ஸ்பிளிட் ஆச்சு. அவரும் எதிர்த்து வாக்களித்தார். இன்னைக்கு கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பெருசா இருக்காரு. 4 பேரும் வாக்களித்து விட்டார்கள். எனக்கு தெரிஞ்ச செய்தி, தர்மர் ரொம்ப நல்லவர், அமைதியானவர், நல்லவர். இந்த கட்சியில ஒன்றிய செயலாளராக இருந்து பல உழைப்புக்குரியவர், அதை மாற்று கருத்து எனக்கு இல்லை அவரோட செலெக்ஷன்ல. மீதி பேர்லாம் உங்களுக்கு தெரியும். நான் சந்திரசேகர் கூட ஒரு ஒன்றிய செயலாளராக இருந்து வந்தவர். ஓகே, இவங்க 2 பேரை பத்தி நாடறியும். நான் வாயெல்லாம் திட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் போய் சேர்ந்துட்டாரு சி.வி. சண்முகமும் அன்னைக்கு 4 பேரும். ஆனால் எனக்கு கிடைத்த செய்தி ஒன்றும் பிஜேபி கோச்சிக்காது. நீங்க நாடாளுமன்றத்துல இந்த வக்ஃப் பத்தி பேசவே இல்லை. ஃப்ளோர்ல ராஜ்யசபால பேசல. நாடாளுமன்றம் 0 ஆயிடுச்சு. ராஜ்யசபால பேசல. மும்மொழி கொள்கை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. திமுக தான் தெரிவிச்சது. திமுக தான் கலட்டா பண்ணது. திமுக தான் வாக் அவுட் பண்ணிச்சு. 31 இடமா மாறிடுமா நாடாளுமன்றத்துல? சீராவை கொண்டு வந்து அது மக்கள் தொகை அடிப்படையில் போனா பாதிப்பு ஏற்படுறமேன்னு சொல்லி புலம்பி கலட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பேசவே இல்லை அதை பத்தி எல்லாம். எது ஆனா திடீர்னு ஓட்டு போட்டாங்க. எப்படின்னா, பிஜேபி இருந்து கிரீன் சிக்னல் வந்துச்சான் சொல்லிக்கிறாங்க. போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஏகப்பட்ட வாக்குகள் இருக்கு, நிறைய வித்தியாசங்கள் வரும், போறதுன்னா போடுங்க. அந்த ஸ்டேட்ல மறுபடியும் உள்ள நுழைய முடியாது, இஸ்லாமிய சகோதரர்கள் எதிர்ப்பு இருக்குங்கிறீங்க, போடுங்கன்னு கிரீன் சிக்னல் வந்ததால இவங்க போட்டதா எனக்கு ஒரு செய்தி.